Hi friends, this is puviyarasi kitchen. Today recipe coconut burfi. ரொம்ப ஈஸி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், ரொம்ப டேஸ்ட்டும் கூட. பசங்க ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வரப்போ இதை மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சோம்னா ரசித்து சாப்பிடுவாங்க. வீட்டில் தென்னை மரத்துலேருந்து 2 தேங்காய் விழுந்திருந்தது. என் பொண்ணுக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அவளுக்காக தேங்காவில் ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் 2 தேங்காவை துருவி நைஸாக எடுத்திருக்கேன். துருவி எடுத்த தேங்காவில் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் பர்ஃபி டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் நெய் சேர்த்து துருவின தேங்காவை சேர்த்துருக்கேன். நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் ஸ்மெல் வராத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும், அதுக்கு மேலே வதக்கிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். தேங்காவிலேருந்து எண்ணெய்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 1 நிமிஷத்துக்கு மேலே வதக்கக்கூடாது. 1 நிமிஷம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சும்மா லைட்டாக தேங்காவை ஹீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 கப் தேங்காய் துருவதுக்கு நான் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். டைரெக்டாக சர்க்கரை சேர்க்காம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு சர்க்கரை சேர்த்து அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சர்க்கரை பாகு ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற டைமில் 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு. பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும் போது பொங்கி வரும். பால் ஆட் பண்ணதுனால அது மாதிரி வரும். சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு சர்க்கரையில் அழுக்கு இருக்குன்னு. சில்வரில் எடுத்துக்கோங்க ஃபில்டரை. பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, லைட்டாக கம்பி பதம் வர மாதிரி, அந்த ஸ்டேஜில் தேங்காவை ஆட் பண்ணணும். நம்ம குலோப் ஜாமுக்கு பாகு ரெடி பண்ணுவோம்ல, கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். சக்கரை பாகு ஓரளவுக்கு குக் ஆனதும் நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்கள். சக்கரை பாகு வந்து நல்லா சுண்டி வரட்டும். நமக்கு சக்கரை பாகு இல்லாமல் நல்லா சுண்டிடுச்சு, ஆனால் ஜூஸியாக தான் இருக்குது. தேங்காய் ஃபுல்லாக ட்ரை ஆகலை. தேங்காய் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் கரண்டி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் நான் ஆல்ரெடி நெய் சேர்த்துருக்கேன். நம்ம குக் பண்ண சூட்டுலே நம்ம ட்ரேயில் மாற்றி எடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு கேக் ஷேப் கிடைக்கும். நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஈக்குவல் சைஸ்க்கு எடுத்துகிட்டு வாங்க. அந்த சூட்டுலே சீக்கிரமாக பண்ணணும், அப்போ தான் நம்ம கேக் அழகாக வரும். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேயில் எண்ணெயோ ஆயிலோ உங்களுக்கு விருப்பமானதை யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ எல்லாம் ஈக்குவல் ஷேப்க்கு வந்துடுச்சு. இந்த ஹீட்லேயே நம்ம பீஸா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு நைஃப் வச்சு ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஸ்கொயராக வேணும்னாலும் ஸ்கொயராக எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், நமக்கு உடஞ்சி தான் வரும், ஆறுனா தான் கெட்டியாகும். to 30 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா கேக் எடுத்து கட் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு கேக் ஷேப் வந்திருக்கும். இப்போ நமக்கு கோகோனட் பர்ஃபி ரெடி. பார்த்து கட் பண்ணி எடுக்கும்போது ஹெல்த்தியான கோகோனட் பர்ஃபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனை டச் பண்ணுங்கள். பசங்களுக்கு ஈஸி அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்.